வணக்கம் அக்கா. அந்த 10 நாள் கிளாஸில் வந்து என்னென்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி முதல் நாள் கிளாஸு போர்டு மார்க்கிங் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேங்க்கா. செகண்ட் நாளுக்கா நம்ம அதே சிலபஸ்ஸு கிளாத்தில் வச்சு உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போகிறேன். இது ஏன் நீங்கள் வந்து போர்டு மார்க்கிங் வந்து சொல்லித்தரனாக்கா, இந்த போர்டு மார்க்கிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அடுத்தடுத்து உங்களுக்கு ப்ளவுஸ் வச்சு சொல்லித்தரத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரிய வரும். அதனால தான் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் எப்படி வச்சுன்னு உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போகிறேன். 3 டாட் ப்ளவுஸு. நெக்ஸ்ட்டுக்கா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸும் உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கான மெஷர்மெண்ட் சார்ட் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் வந்து பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடுவோங்க. இது நடக்கிறது எல்லாமே கூகுள் மீட்டில் தான் அந்த கிளாஸ் வந்து நடக்கும். நிறைய பேர் நீங்கள் கூகுள் மீட் விட்டுட்டுக்கா நீங்கள் வேறு பார்த்தீங்கன்னாக்கா ஜூம் மீட் போய் பார்க்குறீங்க. ஜூம் மீட் கிடையாதுக்கா, கூகுள் மீட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. கூகுள் மீட்டில் தான் அந்த கிளாஸ் வந்து நடக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுடிதார் வந்துருங்கக்கா. மிஷினில் எப்படி ஹுக் வைக்கிறது அப்படின்றது வந்துடுது. பைப்பிங் ப்ளவுஸ் எல்லாமே வந்துருக்கேன். இந்த 10 days கிளாஸில் லாஸ்ட்டில் அந்த 10வது நாள் கிளாஸ் மட்டும் உங்களுக்கு டவுட் செக்ஷனை ரவுண்ட் நெக் வந்து ஃபுல் டீப் நெக் வந்து எப்படி போடுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போகிறேன். இது உங்களுக்கு லாஸ்ட் நாள் வந்து சார்ட் பேப்பரில் வந்து எப்படி மார்க் பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போகிறேன். நம்ம பாடி மெஷர்மெண்ட் வந்து எடுக்கலாம்க்கா. நம்ம பாடி மெஷர்மெண்ட்டு எப்படி பேக்கில் இருந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஷோல்டர்லேருந்து நீங்கள் லென்த் வந்து எடுத்துக்கலாம்க்கா. லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ளவுஸோட லென்த் வந்து 13 இன்ச் இருக்குதுங்கக்கா. ப்ளவுஸோட லென்த் வந்து 13 இன்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 13 வந்து லென்த் வந்து எழுதிக்கலாம்க்கா. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷோல்டர் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு லென்த்து, நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து ஷோல்டருக்கா. அந்த ஷோல்டர் எடுக்கிறப்பக்கா போன் டு போன் எடுக்கணும். அதாவது வந்து மேலே இருக்கிற அந்த போனில் இருந்து லாஸ்ட் போன் வரலையும் இந்த மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணுங்கக்கா. இந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப ரொம்ப மேலேயும் வச்சு எடுக்கக்கூடாது, ரொம்ப கீழேயும் டவுனாக வச்சு எடுக்கக்கூடாதுக்கா. ரொம்ப மேலேயும் வச்சு எடுக்கக்கூடாதுங்கக்கா, ரொம்ப கீழேயும் இந்த ஷேப்பில் வந்து எடுக்கக்கூடாது. நம்ம ரெண்டுத்துக்கும் மிடில் வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணுங்கக்கா. மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப அந்த போன் டு போன் எடுக்கணுங்கக்கா. ஷோல்டர் டு அந்த ஷோல்டர் வந்து எடுக்கணும். 14 இன்ச்சுக்கா ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டு 14. நெக்ஸ்ட் வந்துக்கா அந்த ஷேப்பில் அப்படியே நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு பேக் நெக் டீப்பும் அப்படியே வந்து எடுத்துக்காங்க. அதுதான் நமக்கு ஒரு ஈஸியான ஒரு வழி. அக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸில் தான் நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து எடுக்கணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா ஓகே. நான் சொல்லித்தரது எல்லாமே கிராஸில் தான் வந்து எடுப்பேன். மெஷர்மெண்ட்டு கிராஸில் தான் எடுப்பேன். அதே சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் கிராஸில் தான் மெஷர்மெண்ட்டும் உங்களுக்கு வச்சு நான் சொல்லித்தருவேன். அதனால் கிராஸில் எடுத்துக்கலாம்க்கா. கிராஸில் பேக் நெக்கோட டீப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8 இன்ச்சு. பேக் நெக் டீப் வந்து 8 இன்ச்சுங்கக்கா. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து பேக் டீப் எடுத்துருக்கிறேன். 3 மெஷர்மெண்ட் எடுத்துருக்குறேங்க்கா. இப்போ நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுக்கணுங்கக்கா. நெக்ஸ்ட்டுக்கு நம்ம செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கா. நிறைய பேர் உங்களுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 2 மெஷர்மெண்ட் எடுக்க சொல்லுவாங்க. நம்ம ஒரே ஒரு மெஷர்மெண்ட்டு தாக்க எடுக்க போகிறோம். செஸ்ட் மெஷர்மெண்ட்டு மட்டும்தான் எடுக்கணுங்கக்கா. செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 35 இன்ச்சுங்கக்கா, 35. நெக்ஸ்ட் வந்துக்கா வேஸ்ட் மெஷர்மெண்ட்டு, இடுப்போட மெஷர்மெண்ட்டு 30 இன்ச்சுங்கக்கா. வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 30. ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு ஷார்ட் ஸ்லீவ் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு லாங் ஸ்லீவ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். 6 இன்ச்சு ஸ்லீவோட லென்த்துங்கக்கா. ஷார்ட் ஸ்லீவ் கைத்துக்கா 6. ஸ்லீவ் லூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 இன்ச்சு. 6 இன்ச்சு லென்த்து, 12 இன்ச்சு லூஸு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்மோல் மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக எடுக்கணும். ஹார்மோல் மெஷர்மெண்ட்டு கண்டிப்பாக வந்து எடுக்கணுக்கா. ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு. இது 15க்கா. நெக்ஸ்ட்டு நாம் ஃப்ரண்ட் நெக்கு கிராஸில் தான் எடுக்கணும். 7 இன்ச்சு எடுத்துருக்குறேங்க்கா. ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சு. இவ்வளோ தாக்க நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு ஒரு ப்ளவுஸுக்கு. சரி, ஃபஸ்ட்டு வந்து நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் வந்து லென்த்து வந்து 13. ப்ளவுஸோட லென்த்து 13. ஷோல்டர் வந்து 14. செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 35, 35. வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 30. ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6. ஸ்லீவோட லூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12 சுற்றளவு. ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 இன்ச்சு. ஃப்ரண்ட் நெக் வந்து 7. பேக் நெக் வந்து 8 இன்ச் வந்து நான் எடுத்துருக்குறேங்க்கா. நமக்கு தேவையான மெஷர்மெண்ட் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து இவ்வளோ தாங்க்கா. நான் இதில் எது நான் வந்து காமனாக வந்து எடுக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாட் பாயிண்ட்ன்றது ஒன்று எடுப்பாங்கக்கா. அதை நான் வந்து எடுக்கிறதுல டாட் பாயிண்ட்டை தகர்த்துட்டு பாக்கி எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் வந்து எடுத்துருக்கிறேங்க்கா. ஓகேங்களா?
லென்த்துலேருந்து உங்களுக்கு பேக் டீப் வரலையும் எல்லா மெஷர்மெண்ட்டுமே நான் வந்து எடுத்துருக்கிறேன். இது உங்களுக்கு வந்து முதல் நாள் கிளாஸ் தாங்க, யாரும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அழகாக நீட்டாக மட்டும் கிளாஸ் வந்து கவனிங்க. உங்களுக்கு சில பேருக்கு புரிய வரும் இன்றைக்கி, சில பேர் புரியாதவங்க எதுவும் ரிஸ்க் எடுத்துக்காதீங்க. அதேமாதிரிக்கா பிகினராக இருந்தீங்களா, ஜீரோ டைலர் நாலேஜ் யாராச்சும் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆனால் எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. ஜீரோ நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் எங்கள் கிளாஸில் வந்து சீக்கிரமாக வந்து கற்றுக்க முடியும். ஓகேங்களா? அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க. நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கிளாஸில் வந்து கவனிச்சிட்டால் மட்டும் போதுங்க. உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேங்க்கா, நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். பேக் தான் கட் பண்ண போகிறோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் தான் கட் பண்ண போகிறோம். பேக் அப்படின்றது வந்து பேக் தான் நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம வந்து கட் பண்ணணும். கட் பண்ணுறப்ப இது வந்து நெக்குங்கக்கா, இது டோட்டல் லென்த்து, இது வந்து ஹார்ம் ஹோல்டுன்னு சொல்லுவோம், இது வந்து சைடு அட்டாச்சுக்கா. இப்போ இதுதான் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டுக்கா நம்ம ஒரு கிளாத்து, அதை வந்து நம்ம கிளாத்தாக இருந்தால் நமக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம மடித்து போட்டுட்டு ஃபஸ்ட் நீட்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். போர்டு மார்க்கிங்கிறதுனால தான் நான் சிங்கிளாக தான் உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் சைடு தான் நம்ம வந்து மார்க் பண்ணுங்கக்கா. பேக் சைடில் கீழ்ப்பகுதி வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இது ஃபஸ்ட்டு மார்க்குக்கா, இது உள்ளே போகிற கிளாத்து. செகண்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேக் சைடில் தைக்கிறதுக்காண்டியும். நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து பேக் சைடில் வந்து ஒரு 1 இன்ச் விட்டுட்டு மடிக்க சொல்லுவாங்க. பேக் சைடில் வர கிளாத்தை நாம் அப்படி வந்து செய்யக்கூடாது. நாம் எக்ஸ்ட்ரா கிளாத்து கொடுத்து தான் நம்ம வந்து தைக்கணும். உங்களுக்கு இது புரியலன்னா நான் ஒரு ப்ளவுஸ் வச்சு உங்களுக்கு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணேன். எக்ஸ்ட்ரா பீஸ் கொடுத்து வந்து தைக்கணும், அதுலேயே நம்ம வந்து தைக்கக்கூடாது. ஏன் நம்ம அதுலேயே வந்து மடித்து வந்து தைக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுலேயே மடித்து தைச்சிங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக வந்து உட்காராதுங்க. அதனால தான் நம்ம பேக் சைடில் எப்போவுமே பீஸ் கொடுத்து வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? அதனால் நாம் இது வந்து 1/4 இன்ச்சு தான் மார்ஜின் விடுறோம். தைக்கிறதுக்கு அந்த 1/4 இன்ச்சு மார்ஜின் விட்டுருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து உள்ள கிளாத் போயிடும். செகண்ட் வந்து மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டோட்டல் லென்த்துக்கு நம்ம வந்து ஃபோல்டிங் வந்து பண்ண போகிறோங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ ப்ளவுஸோட டோட்டல் லென்த் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், 13 இன்ச்சு வந்து எடுத்துருக்குறோங்க. 13 எடுத்தால் நாம் வைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து 14 இன்ச்சு வந்து வைக்கணுங்க. 14 வந்து நம்ம வந்து வைக்கணும். 14 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு மார்க் பண்ணுறது ஷோல்டருக்கு ஒரு மார்க்கிங்கு. செகண்ட் மார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உள்ள தையல் வரத்துக்கான மார்க்கிங்கு. நீங்கள் கீழேயும் 2 மார்க்கிங் செய்யணுங்க, மேலேயும் 2 மார்க்கிங் செய்யணும். இது வந்து உள்பக்கம் கிளாத்து போயிடும். மேலே இருக்கிறது, கீழே இருக்கிறதெல்லாம் நமக்கு தையல் வந்து வரும் ஷோல்டர்கிட்ட. அது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே இது வந்து உள்பக்கம் போயிடும். இந்த இடத்துல தான் நமக்கு வந்து தையல் வந்து வருங்க, பேக் லைனு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டுக்கு நம்ம லென்த் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து நான் இப்போ சொல்லித்தரேங்க. நான் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஷோல்டர் தான். ஒரு ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஷோல்டர் தான். இந்த ஷோல்டரை வச்சு தான் நான் எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்த கால்குலேஷன் வந்து வரும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஷோல்டர் தான் அளவு வந்து எடுத்துருக்குறோங்க. நம்ம ஷோல்டரோட அளவு வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், 14 எடுத்துருக்குறோம். 14 இன்ச்சு நம்ம ஷோல்டரோட அளவு வந்து எடுத்துருக்குறோங்க. 14ல் நாம் 3 இன்ச்சு வந்து மைனஸ் வந்து பண்ணணும். 3 இன்ச்சு மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய அளவு வந்து 11 இன்ச்சு இருக்கும். 11 நம்ம 2ஆக வந்து பிரிக்கணும். அப்போ எவ்வளோ கிடைக்கிது நமக்கு, 5.5 இன்ச்சு வந்து கிடைக்கும். 5.5 இன்ச்சு ஷோல்டரோட அளவு வந்து கிடைக்குங்க. இப்போ நம்ம 14க்கு எடுத்தது வந்து ஓகேண்ணா. இதே நாங்கள் வந்து 15 இன்ச்சு ஷோல்டர் எடுக்கிறோம், 16 எடுக்கிறோம், 17 எடுக்கிறோம், 18 கூட எடுக்கிறோம். நாங்கள் இதை எப்படி வந்து நாங்கள் வந்து பிரிச்சுக்கிறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்குங்க. உங்களுக்கு நான் சொல்கிற மாதிரிங்க, 15, 16 நீங்கள் 17, 18 வந்தாலுமே நீங்கள் 16 இன்ச்சுக்கு தான் நீங்கள் ஷோல்டர் வந்து கால்குலேஷன் பண்ணணும். 16 வந்தாக்கா நீங்கள் -3 பண்ணுங்கள். -3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து 13 இன்ச்சு வந்து கிடைக்கும். இதை டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா 6 இன்ச்சு வந்து கிடைக்குங்க. 6.5 வந்து கிடைக்கும். 17, 18லாம் வந்து எடுக்கக்கூடாதுங்க. இருந்தாலுமே நீங்கள் இது வந்து கணக்கு போகாதீங்க. இதனால தான் நமக்கு ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகிறது. இதே நீங்கள் வந்துட்டுக்கா போட் நெக்கோ அல்லது காலர் நெக்கோ எடுத்திங்கன்னா இந்த ஃபுல் ஷோல்டர் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் டீப் நெக்கு 9 இன்ச்சுக்குள்ளே இருக்கணும். நெக்கோட டீப் வந்து 9 இன்ச்சஸ்க்குள்ளே இருந்தாக்கா நீங்கள் ஒரு
9 இன்ச்சு நம்ம நெக்கோட டீப் இருந்தால் 3 இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணுங்க. இதுவே ஒரு 10 ஒரு 11 இருந்தால் உங்களுக்கு லாஸ்ட் நாள் கிளாஸில் நான் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா இது அதுவும் நம்ம சொன்னால் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அதனால் 9 இன்ச்சு டீப் வரலையும் உங்களுக்கு நான் எப்படி செய்யணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் தெளிவாக வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்க. ஓகேங்களா? இப்போ நான் எடுத்துருக்கக்கூடிய ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ 14, 3 இன்ச்சு மைனஸ் பண்ணுறோம், 11 இன்ச்சு, 3 மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து 11. 11 நம்ம டிவைட் பை 2 பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து 5.5 இன்ச்சுங்க. அந்த 5.5 இன்ச்சு எந்த இடத்துலேருந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் தான் ஷோல்டர் வந்து வைக்க போகிறோங்க. 5.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். இந்த 5.5 இன்ச்சுக்கா நம்ம 3 இன்ச்சை வந்து ஷோல்டரை வந்து பிரிக்கணும். 3 இன்ச்சு ஷோல்டரு, 2.5 இன்ச்சு வந்து நெக்கோட ப்ராடு. ஷோல்டர் வந்து 3 இன்ச்சு, நெக்கோட ப்ராடு வந்து 2.5 இன்ச்சு வந்து வைக்கணுங்க. 2.5 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கோட பின் உயரம், பின் நெக் இறக்கம் வந்து நாம் எடுத்துக்கலாங்க. பேக்கோட டீப் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு. அந்த 8 இன்ச்சை நம்ம வந்து டீப் வந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ராடு வந்து வச்சிடணும். இப்போ 2.5 இன்ச்சு அந்த 2.5 இன்ச்சு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டேப்பை தள்ளி வைக்கக்கூடாதுங்க. மார்க்லேருந்து தள்ளி வைக்கக்கூடாது, ரொம்ப க்ளோஸாக வைக்கக்கூடாது. மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்லேருந்து மேல் மார்க்கிங்லேருந்து கீழ் மார்க்கிங்க்கு 8 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு டவுட் வரும். ஆனால் எனக்கு 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்கு போயிடுச்சுன்னா அப்போ எப்படி இந்த இடத்துல வந்து நமக்கு நெக்கோட டீப் வந்து குறையாதான்ட்டு கண்டிப்பாக வந்து குறையாதுங்க. கீழே நம்ம 1/4 இன்ச்சு தையலுக்கு வந்து தைக்கிறீங்க இல்லையா, அப்போ அதே அந்த 8 இன்ச்சு நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நெக்கோட டீப்புக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பின்னுக்கு டீப்பு மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மேலே நெக்கு வந்து 2.5 டீப் வச்சுருக்கிறோன்னா கீழேயும் நம்ம அதையே 2.5 தான் வந்து வைக்கணும். கீழே நம்ம 2.5 இன்ச்சுக்கு வச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட ப்ராடுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட ப்ராடுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டுக்கா நீங்கள் நெக்கு ஷேப் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல 3/4 இன்ச்சு வைக்கணும். 3/4 இன்ச்சுக்கு ஒரு கிராஸை ஒரு மார்க் பண்ணிவிட்டு 3/4 இன்ச்சுக்கு ஒரு கிராஸை ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே இருந்து மேலே ஒரு 1 இன்ச்சு நெக்கோட டீப்புக்கும் நெக்கோட ப்ராடிலும் ஒரு 1 இன்ச் வைக்கணுங்க. நீங்கள் மிடில் வந்து 3/4 இன்ச்சு இருக்கணும். நீங்கள் டீப்லேயும் ப்ராட்லேயும் நீங்கள் 1 இன்ச்சு வந்து வச்சுக்கணுங்க. இது ஏன் வந்து 1 இன்ச்சு வந்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெக்கு டீப்பு எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், ப்ராடு எந்த இடத்துல முடிக்கிறோம் அப்படின்றதாக்கா இந்த மார்க்கிங்கு. இந்த மார்க்கிங் வந்து ரொம்ப ஈஸி தாங்க. அதாவது நீங்கள் நிறைய பேர் என்ன செய்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டர் ட்ராப் ஆகிறதுல நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. நான் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நான் சொல்கிறேன். ஓரளவுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சொல்கிறேங்க்கா. இந்த 3/4 இன்ச்சுக்கு கம்மியாக நீங்கள் வச்சிங்கன்னா 1/2 இன்ச் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷோல்டர் ட்ராப் ஆகும். ஏன்னா கீழே வந்து டைட்டாக வந்து இழுத்து பிடிக்காது. இதே 3/4 இன்ச்சு வந்து வச்சிங்கனாக்கா உங்களுக்கு 1/4 இன்ச்சு மார்ஜின் போனால் அந்த 1/2 இன்ச்சு வந்து ஸ்டாண்டர்டாக நிற்கும். அதே போல் தாங்க நெக்கோட ப்ராடிலிருந்து நீங்கள் 1 இன்ச் இந்த இடத்துல இருந்து நீங்கள் நெக்கோட வளைவுக்கு வந்து எடுத்திங்கன்னா முடிக்கிறதும் அந்த 1 இன்ச்சுக்கு நீங்கள் வந்து முடிச்சிங்கனாக்கா பர்ஃபெக்டான அளவு வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க. நெக்கோட ஷேப் பாருங்கள், இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். நெக்கு பாருங்கள், அந்த 1 இன்ச்சிலேருந்து மறுபடியும் நம்ம அந்த 3/4 இன்ச்சு ஷேப் போய்ட்டு மறுபடியும் நம்ம அந்த மேலே நெக்கோட ப்ராடுக்கு வந்து டச் ஆகிருக்குங்க. இந்த ஷேப்பில் தான் நம்ம வந்து நெக் வந்து கட் பண்ணுவோம். இந்த நெக்கு கட் பண்ணுறப்பக்கா இந்த ஷேப் வந்து நம்ம எடுத்தாங்கன்னா கரெக்டான அளவு வந்து கிடைக்கும். இதுவும் 1 இன்ச்சு, இதுவும் 1 இன்ச்சு, இது மட்டும் உங்களுக்கு 3/4 இன்ச்சு வந்து வச்சுருக்குறேங்க. ஓகேங்களா? இது வந்து 2.5 இன்ச்சு மேலே 2.5 இருந்தால் கீழேயும் 2.5 இன்ச்சு வந்து வைக்கணும். இதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுக்கா நம்ம மறுபடியும் நம்ம ஷோல்டரில் இருந்து தான் அந்த கால்குலேஷன் வந்து வரணுங்க. நம்ம இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு ஷோல்டர்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் எடுக்கிற ஷோல்டரோட அளவு வந்து பர்ஃபெக்டாக எடுத்திங்கன்னா இந்த ப்ளவுஸை நீங்கள் ஷோல்டர் ட்ராப் ஆகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 14 இன்ச்சு வந்து ஷோல்டர் வந்து நான் எடுத்துருக்கிறேங்க்கா. 3 இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணியிருக்கிறோம். 3 இன்ச்சு மைனஸ் பண்ணுங்கண்ணா 14 11 இருக்குது. டிவைட் பை 2 பண்ணால் 5.5 இன்ச்சு இருக்குதுங்க. நம்ம ஷோல்டரு நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை டிவைட் பை 2 பண்ணால் நமக்கு அந்த 5.5 வந்து கிடைக்குங்க. அதாவது 5.5 இன்ச்சு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அந்த 5.5 இன்ச்சுக்கு மேலே ஷோல்டர் மேலே மார்க்கிங்லேருந்து கீழே அந்த 5.5 ஒரு மார்க் பண்ணணும். இதுதான் ஹார்மோல் கால்குலேஷன். இது வரலிங்க உங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. யாரும் சொல்லிக் கொடுத்துருக்கவும் மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சீக்ரெட்டுக்காக இது நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இதை வந்து நீங்கள் கற்றுக்காங்க. ரொம்ப எளிமையாக வந்து கற்றுக்கலாங்க. ரொம்ப ரிஸ்க்லாம் வந்து கிடையவே கிடையாது.
நீங்கள் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் என்னென்னா ஒரு ப்ளவுஸில் வந்துட்டு ஏன்னா ஷோல்டர் தான் ட்ராப் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாதுங்க. நான் சொல்லிக் கொடுக்குற முறையில் நீங்கள் வந்து கரெக்டாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாது. ஷோல்டர் தான் நமக்கான அளவு. ஷோல்டர் வந்து 14 எடுத்து -3 பண்ணி 11 டிவைட் பை 2 ஷோல்டருக்கும் அதே அளவு தான், ஹார்மோலுக்கும் அதே அளவு தான் வந்து வைக்கிறேங்க. வச்சுட்டு இப்போ ஹார்மோல் இறக்கத்துக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். ஹார்மோல் இறக்கத்துக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டுக்கா நம்ம மேலே ஷோல்டர்கிட்ட வந்து 3 இன்ச்சு வந்து வச்சுருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோல் டெத்துக்கிட்ட நாம் 3.5 இன்ச்சு வந்து வைக்கணும். கம்பல்சரி எல்லா ப்ளவுஸுக்குமே இதுதான் ஃபார்முலா. அப்போ தான் பேக் சைடில் சுருக்கங்களோ ஃபோல்டிங்கோ எதுவுமே வந்து இருக்காது. மேலே வந்து 3 இருந்தால் கீழே வந்து கம்பல்சரி வந்து 3.5 வந்து வைக்கணுங்க்கா. 3.5 எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துலலாம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா நெக்கோட ப்ராடுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, நெக்கோட ப்ராடிலிருந்து ஆப்போசிட் சைடில் நீங்கள் ஒரு மார்க் பண்ணுறீங்க 3.5க்கு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு இது கிராஸாக மேலே 3லேருந்து 3.5க்கு ஒரு கிராஸை ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நாம் அடுத்தது செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து போகணுங்க. இப்போ செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து நான் எவ்வளோ எடுத்துருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 35 வந்து எடுத்துருக்குறேங்க. 35 வந்து எடுத்துருக்குறேங்க. நான் சொல்லிக் கொடுக்குறது எல்லாமேக்கா மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி தைக்கிறது அப்படின்றத மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அளவு ஜாக்கெட் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் அடுத்த கிளாஸில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். 35 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துருக்குறோங்களா, செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு 35 இன்ச்சு இருந்தாக்கா நம்ம 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். பாடி மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம 2 இன்ச்சு கம்பல்சரி வந்து நம்ம வந்து சேர்த்திக்கணுங்க. அப்படி சேர்த்திக்கிட்டால் மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வந்து உட்காரும். ஓகேங்களா, 35 இருக்குது, 2 இன்ச்சு வந்து சேர்த்திக்கிறோம். ஆனால் இது எல்லா சைஸுக்குமே இந்த 2 இன்ச்சஸ் வந்து நம்ம சேர்த்திக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கம்பல்சரிக்காக எல்லா ப்ளவுஸுக்குமே அந்த 2 இன்ச்சு வந்து சேர்த்திக்கலாம். என்னென்ன சைஸு, நீங்கள் 30 இன்ச்சு செஸ்ட் அளவு இருந்தாலுமே சரி, அப் டு 48 செஸ்ட் அளவுமே சரிக்கா நீங்கள் அந்த 2 இன்ச் வந்து கம்பல்சரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு எவ்வளோ ஆகுது, 37 37 இன்ச்சு வந்து வருங்கா. 35 இன்ச்சு செஸ்ட் அளவு எடுத்தோம், 2 இன்ச்சு வந்து சேர்த்திக்கிறோம், 37 ஆகுது. 37 இன்ச்சை நம்ம டிவைட் பை 4 பண்ணணும், 4 வந்து பிரிக்கணும். 4 பிரித்தா நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து 9.25 இன்ச்சு நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ 9.25 தான் நமக்கு செஸ்டோட அளவு. பேக்கு 9.25 இன்ச்சு இந்த லாஸ்ட் லைன்லேருந்து ஆப்போசிட்டில் நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாங்க. இதுதான் செஸ்டோட அளவு. நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்கேல் வச்சுக்கோங்க. ஸ்கேல் வச்சுட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக டேப் வச்சுக்கோங்க. டேப் வச்சு அந்த மார்க் பண்ணுங்கள். 3/4 இன்ச்சு இருக்கணும். 3/4 இன்ச்சு வச்சுட்டு மேலே ஷோல்டர் மேலே ஷோல்டர்லேருந்து கீழே மார்க்கிங் வந்து 3 இன்ச்சு வந்து வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு செஸ்ட் லைன்லேருந்து 1 இன்ச் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்ம ஹார்மோல் வந்து எந்த இடத்துல இருந்து தொடங்கணும், எந்த இடத்துல வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்கான அளவு தான் அந்த மேலே இருந்து 3 இன்ச்சும் செஸ்ட் லைனில் இருந்தும் 1 இன்ச்சும். நான் நெக்குக்கு எப்படி ப்ராடு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்கு ப்ராடிலேருந்து 1 இன்ச்சும் டீப்லேருந்து 1 இன்ச்சும் மிடில் வந்து 3/4 இன்ச்சு எப்படி சொல்லி கொடுத்துருக்கோம்னா அதே மாதிரி தான்க்கா. ஹார்மோல் ஷேப் எந்த இடத்துல இருந்து எடுக்கணும், எந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணணுன்றதுக்கான அளவு தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன்க்கா. நான் உங்களுக்கு இதுக்கு வந்து எல்லாருமே ஹார்மோல் ஸ்கேல் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. வாங்காதவங்க நீங்கள் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. நான் என்னென்ன வாங்கணுன்றதை உங்களுக்கு நான் வந்து சொல்லித்தர போகிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா வேஸ்ட்டு மெஷர்மெண்ட்டுக்கா இடுப்போட மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம், 30 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துருக்குறோங்க. 30 நம்ம டிவைட் பை 2 பண்ணணும், 15 இன்ச்சு. 15க்கு நம்ம மறுபடியும் இதுக்கு 2 இன்ச்சு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். பேக்கு 2 இன்ச்சு ஜாஸ்தி இருக்கணும், ஃப்ரண்ட்டு 2 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். இப்போ ஹார்மோல் ஸ்கேல் வந்து வாங்காதவங்க வந்து வாங்கிக்காங்க. அந்த ஹார்மோல் ஸ்கேல் வந்து பிகினர் இருந்தால் கண்டிப்பாக வாங்கிக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் வாங்கி வச்சுக்காங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போட்டிருக்கு. இருந்தாலும் இன்னொரு முறை நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். நான் ஹார்மோல் ஸ்கேல் வந்து வச்சுக்கோங்க. ஹார்மோல் ஸ்கேல் வச்சுட்டுக்கா பாருங்கள், மேலே ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சும் செஸ்ட் லைனும் 1 இன்ச் இந்த மார்க் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள்
அந்த ஹார்மோல் ஷேப் வந்து வரைஞ்சிங்கனாக்கா கரெக்டாக வந்து இருக்குங்க. உங்களுக்கு ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும். இது வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3/4 இன்ச் வந்து வச்சுருக்கிறேன். ஓகேங்களா. இப்போ நம்ம செஸ்ட்டிலேருந்து வேஸ்ட் வரலையும், அதாவது வந்து ஹார்மோல் ஷோல்டர்லேருந்து செஸ்ட் வரலையும் நாம் எப்படி வந்து கணக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹார்மோல் நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து நான் எடுத்திருந்தேன். இது வந்து ஷோல்டரோட மார்க்கிங்காக, ஷோல்டர் மார்க்கிங்கு நம்ம இந்த இடத்துல தான் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிடலாம்க்கா. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கக்கா பர்ஃபெக்டாக இருக்குங்களா. மேலே ஷோல்டர்லேருந்து ஹார்மோல் வரலையும் கரெக்டாக அந்த டாட்ஸ் வந்து போட்டுக்காங்கக்கா. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து நான் எவ்வளோ எடுத்திருக்கிறேன், நான் எடுத்திருக்கிற ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து 15 இன்ச்சு வந்து நான் எடுத்துருக்கிறேங்க்கா. 15 இன்ச்சு நான் ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துருக்கிறேன். 15 எடுத்தால் 1 இன்ச் வந்து சேர்த்திக்கணும். அப்போ 16 இன்ச்சு. ஆனால் நீங்கள் 15 எடுத்ததுனால 1 இன்ச்சு சேர்த்துருக்கீங்களா, இல்லை 16, 17 எவ்வளோ எடுத்தாலே நம்ம 1 இன்ச் வந்து சேர்த்திக்கலாமா அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குங்க. நீங்கள் 17 எடுத்தாலே 1 இன்ச்சு சேர்த்திக்கணும். 19 எடுத்தாலே 1 இன்ச்சு. நீங்கள் எவ்வளோ நாளே எடுத்துக்கோங்க. 1 இன்ச்சு கம்பல்சரி நாம் வந்து 1 இன்ச்சு வந்து சேர்த்திக்கணும். பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்தால் மட்டும்தான். இப்போ 15 இன்ச்சு வந்து எடுத்துருக்குறேங்க. 1 இன்ச்சு நம்ம வந்து சேர்த்திக்கணும். 16 இன்ச்சு வரும். 16 டிவைட் பை 2 பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து 8 இன்ச்சு. இப்போ 8 இன்ச்சு பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் செஸ்ட்டோட அளவு. ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன். இதுதான் செஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டு. செஸ்ட் மெஷர்மெண்ட் வரலைங்க. நம்ம இது வரலையும் தான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம மேலேருந்து 5.5 இன்ச்சு வந்து வச்சுருக்கிறீங்க. இப்போ டிவைட் பை 2 பண்ணால் நமக்கு 8 இன்ச்சு இந்த இடத்துல வந்து வரணுங்க நமக்கு. இப்போ ஹார்மோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம ஹார்மோல் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஷோல்ட்ரு நம்ம 1/4 இன்ச்சு தையலுக்கு வந்து விட்டுருணும். அதே போல் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கும் 1/4 இன்ச்சு வந்து விட்டுருணுங்க. விட்டுட்டு பாருங்கள் 3, 4, 5, 6, 7 நம்ம இந்த டேப் கரெக்டாக வந்து வச்சுட்டு வரணுங்க. இது இழுக்கலாம் கூடாது. இழுக்காமல் இந்த டேப் பர்ஃபெக்டாக வச்சுனாக்கா நமக்குடைய மெஷர்மெண்ட் வந்து அந்த 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நாம் எடுத்திருக்கோங்க இல்லையா நம்ம ஷோல்டரோட மெஷர்மெண்ட்டை. நம்ம ஷோல்டர் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், 14 இன்ச்சு எடுத்துருக்குறோம். மைனஸ் வந்து 3 பண்ணுறோம். 3 பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து 11 கிடைக்குங்க. 11 டிவைட் பை 2 பண்ணால் 5.5 இன்ச்சுக்கா. அதே 5.5 இன்ச்சு தான் ஷோல்டர் மார்க் ஆகும். அதே அந்த டிவைட் பை 2 தான் நமக்கு ஹார்மோல் டவுன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கான மெஷர்மெண்ட் வந்து அந்த ஹார்மோல் டெப்த் வந்து கரெக்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்குங்க. நீங்கள் மெஷர்மெண்ட்டு நீங்கள் ஹார்மோல் மெஷர்மெண்ட்டு எடுக்கலனாலுமே இந்த மெத்தட் வந்து எடுத்துக்காங்க. உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு இது சொல்லித்தரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் அனுப்பக்கூடிய மெஷர்மெண்ட்டில் எல்லாமே ஹார்மோல் மெஷர்மெண்ட்டில் ஸ்ட்ரைட் மார்க் தான் இருக்கும். உங்களுக்கு 5.5, 6, 6.5 அது மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன். அதனால் ஸ்ட்ரைட்டாகவும் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதேமாரி நம்ம எடுத்திருக்கிற ஹார்மோல் மெஷர்மெண்ட் வந்து 15. இதுவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்ஸ் வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துருக்குறேங்க்கா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இடுப்புக்கு அளவுக்கிட்ட நம்ம வந்துடுறோம். வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம், 30 இன்ச்சு எடுத்துருக்குறோம். 30 நம்ம டிவைட் பை 2 பண்ணால் 15 இன்ச்சு. 2 இன்ச்சு வந்து சேர்த்திக்கணுங்க்கா. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து 17 இன்ச்சு. இது ஏன் நம்ம வந்து அந்த 2 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேங்க. ஒரு ப்ளவுஸு ஃபிட்டிங்காகவும் பர்ஃபெக்டாகவும் உட்காரணும் அப்படின்னாக்கா 2 ரீசன் இருக்குதுங்க்கா. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரண்ட்டும் பேக்கும் சமமாக வச்சுருவாங்க. அதாவது வந்து டிவைட் பை 4 பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டும் சமமாகவும் பேக்கும் சமமாக வந்து வச்சிடுறாங்க. அப்படி வைக்கிற பட்சத்தில்க்கா நமக்கு கப்ஸ் வந்து லூஸ் ஆகும், ஹார்மோல் வந்து சுருக்கம் எல்லாமே வந்து வருங்க. ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கம்மியாகவும் பேக்கு வந்து ஜாஸ்தியாக வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு ஹுக்கு வந்து நம்ம தூக்கி நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம வந்து லாக் பண்ணுவோங்க. இந்த லாக் பண்ணுறப்ப பேக்கிலேருந்து வரக்கூடிய சுருக்கம் எல்லாமே ஃப்ரண்ட்டுக்கு வரும். ஃப்ரண்ட்டு நம்ம கம்ஃபர்டபுளாக உட்காரோம், பேக்கும் கரெக்டாக வந்து இருக்குங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இல்லைக்கா, எல்லாருமே கம்பல்சரி இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் ஒரு 2 இன்ச்சஸ் வந்து கேப் இருக்கணும். எந்த இடத்துலலாம் அந்த கேப் வந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த தெரியும் பாருங்கள். இதுதான் அந்த சென்டர் மார்க்கிங்கா. இந்த சென்டர்லேருந்து அந்த 2 இன்ச் வந்து கேப் இருக்கணுங்க. 2 இன்ச்சஸ் வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ளவுஸ் வந்து நம்ம போடுறப்ப இந்த பேக்கிலேருந்து ஃப்ரண்ட் வரப்போ சுருக்கம் வந்து இருக்காது. பாருங்கள், பேக்கிலேருந்து ஃப்ரண்ட் வரப்போ உங்களுக்கு பேக் சைடில் கம்ப்ளீட்டாகவே சுருக்கு இருக்காது. பேக் வந்து ஃபிட்டிங்காகவும் பர்ஃபெக்டாகவும் வந்து உட்காருங்க. அதனால தான் செஸ்ட்டு கட்டு கிடையாது, வேஸ்ட்டு கட்டு தான் அந்த 2 இன்ச்சு நம்ம ஜாஸ்தி வந்து வைக்கணும் வேஸ்ட்டு கட்டை. ஓகே,
இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 வேஸ்ட்டு டிவைட் பை 2 15, 2 இன்ச்சு சேர்த்துனா 17. 17 நம்ம டிவைட் பை 2 பண்ணுறோம். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 8.5 இன்ச்சு இருக்குங்கக்கா. 8.5க்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். இது இடுப்போட அளவுங்க. இது 8.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கால் 1/2 இன்ச்சு டாட்டுக்கு வந்து விடணும். பேக் சைடில் 2 ப்ளவுஸ்க்கு 2 டாட் வந்து வரணும். அந்த டாட் வந்து வைக்கணுங்க்கா. அந்த டாட்டு இதுதான்க்கா அந்த டாட்டு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அந்த டாட்டு 2 டாட் ப்ளவுஸில் பேக் சைடில் கம்பல்சரி விடணும். அதை நம்ம ஒரு டாட் வந்து கால் 1/2 இன்ச் வந்து நம்ம வந்து பிடிக்கணுங்க்கா. ஓகேங்களா? அதனால் நம்ம 1/4 இன்ச்சு சேர்த்து ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்குவோம். இப்போ நம்ம செஸ்ட்லேருந்து வேஸ்ட்டுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கணுங்க்கா. செஸ்ட் லைன்லேருந்து வேஸ்ட் லைனுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சைடில் 1.5 இன்ச்சு தையலுக்கு வந்து விடணும். கம்பல்சரி தையலுக்கு வந்து விடணும். இதுதான் அந்த தையல் அளவுக்கு. அது இந்த கம்பல்சரி இந்த 1.5 இன்ச்சு நம்ம தையலுக்கு வந்து விட்டால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து வரும் தையல் போடுறதுக்கு. இந்த 2 இன்ச்சு இல்லாமல் சைடில் 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பேக் சைடில் அந்த 2 டாட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே ஷோல்டர்லேருந்து எவ்வளோ எடுத்துருக்குறோம், ஷோல்டரோட அகலம் வந்து 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சில் பாதி வந்து 1.5 இன்ச்சு. அந்த 1.5 இன்ச்சுக்கு நேராக நம்ம பேக் சைடில் ஸ்கேல் வச்சிங்கனாக்கா மேலே இருந்து கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் மேலே இருந்து ஒரு 3 இன்ச் ஹைட்டுக்கு நீங்கள் இது ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்கக்கா. மார்க் பண்ணிவிட்டு இந்த கிராஸை தான் எடுக்கணும். இந்த டாட்டோட அகலம் மார்க் பண்ணிவிட்டு இந்த டாட்டோட உயரம் வந்து ஒரு 3 இன்ச்சஸ். இந்த 3 இன்ச்சஸ்ன்றது வந்து ஸ்டாண்டர்டா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டாண்டர்டு வந்து இல்லைங்கக்கா. அதாவது வந்து ஒரு 13லேருந்து 13 இன்ச்சு வரலையுமே நீங்கள் 3 அல்லது 3.5 வரலையுமே நீங்கள் இந்த டாட் வந்து வச்சுக்கலாம்க்கா. 3.5 சீம் அளவோடு சேர்த்து இந்த 1/4 இன்ச்சோடு சேர்த்து நீங்கள் 3.5 இன்ச்சு வந்து வச்சுக்கலாம்க்கா. இதுவே ஒரு 14 இருந்தால் 3 வரலையுமே இருக்கும். அதுவே நம்ம ஒரு 14க்கு மேலே இருந்தால் 4 இன்ச்சு டாட்டோட உயரம் வந்து வச்சுக்கலாம்க்கா. ஓகேங்களா? இப்போ நான் ஓவராலாக இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் சொல்லி வந்து நான் முடிக்கிறேங்க்கா. எப்படி நம்ம வந்து இது வந்து எடுத்துருக்கிறோம் என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் ரிப்பீட்டடாக. ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13 இன்ச்சு வந்து எடுத்துருக்குறேங்க்கா. நாம் வந்து 14 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே லைன்லேருந்து மேலே வரலையும் 14 இன்ச்சு. புரியாதவங்களுக்கு இதை நீங்கள் இந்த ரிப்பீட்டடாக நான் வந்து சொல்கிறேன். ஒரே லைனில் சொல்லி முடிக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. 14 இன்ச்சு வச்சுருக்குறேங்க்கா. கீழே ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜனும் மேலேயும் ஒரு 1/4 இன்ச்சு மார்ஜன் வந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஷோல்டர் அளவுக்கு தாக்க நம்ம வந்து பார்க்கணும். ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து 14 வந்து எடுத்துருக்கிறேன். அதில் மைனஸ் வந்து 3 பண்ணணும். 11 இன்ச்சு கிடைக்குங்க. 11 டிவைட் பை 2 பண்ணியிருக்கிறோம். டிவைட் பை 2 பண்ணி 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்குங்க. 2 இன்ச்சு நெக்கோட அகலம், உங்களுக்கு 3 இன்ச்சு ஷோல்டரோட அகலம் வந்து வச்சுருக்கிறேன். இது என்ன கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெக்குக்கும் ஷோல்டருக்கும் 1/2லேருந்து 1/4 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும். 1/2 இன்ச் இருந்தால் ஷோல்டர் வந்து ட்ராப் ஆகாதுங்கக்கா. ஓகேங்களா? இப்போ இது நெக்கோட ப்ராடு வந்து எவ்வளோ வரும் ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு எந்த சைடில் போயிருக்கு, ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற சைடு போயிடும். உங்களுக்கு 1/4 இன்ச்சு நெக்கு தைக்கிறப்ப இந்த 1/4 இன்ச்சு இந்த சீமலை வந்து இந்த இடத்துல வந்து மைனஸ் ஆயிருங்கா. இப்போ நெக்கோட ப்ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட ப்ராடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இன்ச்சு நம்ம நெக்குக்கு என்ன வச்சுருக்கிறோமோ இது ஃபைனலாக ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறமா 2 இன்ச்சு தான் நமக்கு ஷோல்டரோட அளவு வந்து கிடைக்கும். அப்போ நெக்கோட அளவு வந்து எவ்வளோனா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 2.5 5 இன்ச்சு வருங்க. இது ஃபைனலாக நம்ம தைச்சதுக்கப்புறம் 5.5 இன்ச்சு நெக்கோட ப்ராடு வந்து இருக்குங்க. எப்போவுமே நம்ம இதுதான் கால்குலேஷனு. இந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா நீங்கள் ஷோல்டர் வந்து 100% வந்து ஃபாலோ ஆகாது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மேலே 2.5 இன்ச்சு நெக்கோட ப்ராடு வச்சிங்கன்னா கீழேயுமே அந்த 2.5 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்க. மேலே 2 இன்ச்சு இருக்குன்னா கீழே இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வந்து 2 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது வந்து 3/4 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்க. 3/4 இன்ச்சு வந்து வச்சுட்டு நீங்கள் நெக்கு ப்ராடிலிருந்து 1 இன்ச்சும் டீப்பில் இருந்தும் 1 இன்ச்சு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் நெக்கோட ஷேப் ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு இந்த ஃபினிஷிங் வந்து எடுத்துக்கோங்க. இது எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு நெக்கோட அகலம் வந்து பர்ஃபெக்டான அளவு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ நெக்கு இந்த இடத்துல வந்து அந்த 3/4 இன்ச்சு கொடுக்குறதுனால டைட்டாகவும் இழுத்து வந்து உங்களுக்கு வந்து பிடிக்குங்க. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டுக்கு நம்ம இதில் 1/4 இன்ச்சு மேலே ஷோல்டர் கிட்ட பிடிச்சிங்கன்னா நெக்கு தைக்கிறப்ப 1/4 இன்ச் வந்து டவுன் ஆகும். இப்போ அதே அந்த 8 இன்ச்சு தான் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே. ஆனால் நம்ம மேலே ஷோல்டர் கிட்ட 3 இன்ச்சு வச்சா கீழே வந்து நம்ம 3 இன்ச்சு வச்சு 1/2 இன்ச்சு சேர்த்து வைக்கிறோமே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்மோல் மிடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்டில்
அந்த 1/2 இன்ச் வந்து சேர்த்து வந்து வைக்கணுங்க. அப்படி வச்சது பட்சத்தில் தான் நமக்கு ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக வந்து உட்காரும். ஸ்லீவுக்கும் ஹார்மோலுக்கும் என்னென்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேலேயும் 3 இன்ச் வச்சுட்டு கீழே நீங்கள் வந்து 3 இன்ச்சு வந்து வச்சிங்கன்னா ஹார்மோல் சுற்றல் வந்து பெருசு வரும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீவ் நம்ம தைக்கிறதுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகாது. பேக்கோட ஸ்லீவ் வந்து கம்மியாக வரும், ஃப்ரண்ட்டோட ஸ்லீவ் வந்து கரெக்டாக வந்து வரும். ஃப்ரண்ட்டோட ஸ்லீவ் வந்து கரெக்டாக வரதுக்கு காரணம் என்ன, பேக்கில் வந்து நம்ம டாட் போடுவோம், ஃப்ரண்ட்டில் டாட் ஹார்மோல் கிட்ட ஒரு டாட் வந்து வரும். அந்த டாட் போடுறதுனால ஃப்ரண்ட்டு கரெக்டாக வந்துடும். ஆனால் பேக் சைடில் வந்து நம்ம அந்த 1/2 இன்ச்சு ஜாஸ்தி வைக்கணும்னா பேக்கோட அளவு வந்து பெருசாக வந்து வரும். அதனால தான் ப்ளஸ் இந்த 3/4 இன்ச்சு வந்து எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த சுருக்கெல்லாம் எதுவுமே இல்லாத அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த 3/4 இன்ச்சு. இந்த 3/4 இன்ச்சு எல்லா விதமான மெஷர்மெண்ட்டுக்குமே இந்த 3/4 இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 44 செஸ்ட் அளவு வரலையும் இந்த 3/4 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்க. 44க்கு மேலே போனால் 1 இன்ச் வருங்க. இது மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு நான் அனுப்பக்கூடிய சார்ட்லேயே அந்த அளவு வந்து நான் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம செஸ்ட்டோட அளவு நான் எவ்வளோ எடுத்துருக்கிறேன், 35 இன்ச்சு வந்து எடுத்துருக்குறேங்க்கா. மெஷர்மெண்ட் எடுக்கிற ப்ளவுஸுக்கு 2 இன்ச்சு வந்து சேர்த்திக்கணும், 37 ஆகும். 37 நம்ம டிவைட் பை 4 பண்ணால் 9.25 இன்ச்சு வந்து வருங்க. நான் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரலையும் 9.25 இன்ச்சு வந்து வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட்டுக்கு வந்து வருவோங்க. வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்து 30 இன்ச்சு எடுத்துருக்கிறேன். டிவைட் பை 2 பண்ணால் 15 இன்ச்சு. மறுபடியும் நம்ம இதுக்கு 2 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கணும். பேக் 2 இன்ச்சு ஜாஸ்தி இருக்கணும், ஃப்ரண்ட்டு 2 இன்ச்சு கம்மியாக இருக்கணும். அப்போ நமக்கு 17 இன்ச்சு. 17 நம்ம டிவைட் பை 2 பண்ணால் 8.5 வரும். இதுதான் 8 இன்ச்சு. உங்களுக்கு 1/2 இன்ச்சு வந்துட்டு உங்களுக்கு பேக் சைடில் கால் 1/2 இன்ச்சு டாட்டுக்கு, சைடில் ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து விட்டுருங்க. இதுதான் பேக்கோட ஓவரலான மெஷர்மெண்ட்டுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஃப்ரண்ட் வந்து பார்க்கலாம்க்கா. ஃப்ரண்ட் எப்படி நம்ம வந்து மார்க்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, இது உட்பட்டி சைடு வர பக்கம், இது வந்து பெல்ட் அட்டாச் பண்ணுறதுக்கா, இது வந்து மெயின் டாட்டு, இது வந்து மெயின் டாட்டு, இது வந்து ஹார்மோல் சைடு வரக்கூடிய அளவுங்கக்கா. ஓகேங்களா. இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுதான் வந்து ஃப்ரண்ட்டுங்கக்கா. தெரியாதவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சொல்லிட்டு வந்து நம்ம அளவு வந்து எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டர் தான் எடுக்கணும். ஃப்ரண்ட்லேயுமே ஷோல்டருக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம ஸ்கேல் வந்து எடுத்துக்கலாங்க. ஸ்கேல் எடுத்துகிட்டு மேலே ஒரு மார்க்கிங் ஒன்று பண்ணிக்கோங்க. மார்க் செஞ்சுட்டுக்கா இப்போ நம்ம நெக்கோட ப்ராட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், பேக் சைடில் 2.5 இன்ச்சு 2.5 ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு நேராக மேலே இருந்து தான் அதோட மெஷர்மெண்ட் வந்து நம்ம எடுக்கணும். மேலே இருந்து கீழே வரலையும் ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து பார்த்திங்கனாக்கா 7 இன்ச்சு. 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுங்க. இது நெக்கோட ஃப்ரண்ட் நெக்கோட டீப்புக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலே நெக்கோட ப்ராடு வந்து பேக் நம்ம என்ன எடுத்துருக்கிறோமோ அதே அளவு தான் ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து வைக்கணுங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் செய்யக்கூடிய அளவு வந்து பார்த்திங்கன்னா, இந்த கிராஸ் வந்து கம்பல்சரி வந்து எடுக்கணுங்க. இந்த கிராஸ் எடுத்திங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் தைச்சிட்டு இருந்தவங்களாக இருந்தாலுமே சரி, தைக்க போகிறவங்களாக இருந்தாலுமே சரி, இந்த கிராஸ் முன்பக்கம் வந்து இந்த கிராஸ் வந்து எடுக்கணும். இந்த ஃப்ரண்ட்டில் இந்த கிராஸ் வந்து எடுக்கணும். இது எதுக்குன்னா நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, ஃப்ரண்ட்டில் இந்த கிராஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் ட்ராப் ஆகிறது வந்து இருக்காது. இந்த கிராஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்திங்கனாக்கா கண்டிப்பாக கட்டாயமாக இது எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து எடுக்கணும். இது எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் வந்து டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு வந்து உட்காருங்க. டைட்டாகவும் இருக்கும், அதே சேம் டைமும் உங்களுக்கு கப்ஸோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்து உட்காரும். ஏன்னா நம்ம வந்து கிராஸ் வந்து எடுக்கிறதுனால. ஓகே. இப்போ நெக்கோட ப்ராட் வந்து நம்ம மேலே எவ்வளோ எடுத்துருக்குறோம், 2.5 இன்ச்சு. கீழே வந்துட்டு நம்ம 2.25 வந்து வைக்கணும். ஏன் நம்ம மேலே 2.5 வச்சுட்டு கீழே வந்து 2.25 இன்ச்சு வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீழே நமக்கு 1/4 இன்ச்சு தையலுக்கு வந்து போயிருங்க. 1/4 இன்ச்சு எந்த இடத்துல தையலுக்கு வந்து போகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த மார்க் பண்ணுறப்ப நெக் லைட்டாக உங்களுக்கு கிராஸாக ஷேப் இருக்கிற மாதிரி தான் இருக்குங்கக்கா. உங்களுக்கு அப்படி இருந்தால் தான் கரெக்டாகவும் வந்து இருக்கும். ஓகேங்களா. அந்த 1/4 இன்ச் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம உட்பட்டி டபுள் பட்டி தைக்கிறப்ப இந்த 1/4 இன்ச் இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சஸ் வந்து வரும். இப்போ இதுக்கு நம்ம முன்பக்கமாக வந்துட்டு நெக்கோட ப்ராடு வந்து எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம 2.25 வச்சுருக்கிறோம். 1/4 இன்ச்சு மைனஸ் ஆச்சுன்னா மேலே என்ன 2 இருக்கோ அதே தான் கீழே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இருக்கும். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேலே 2.5 வச்சு கீழே 2.5 வச்சுட்டாங்கனாக்கா நீங்கள் ப்ளவுஸ் போடுறப்ப வி ஷேப்பில் க்ளோஸ் ஆகிட்டு வந்து நிற்கும். ஃப்ரண்ட் நெக் உங்களுக்கு அந்த யூ மாதிரியே உங்களுக்கு வந்து தெரிய வந்து வராது. அதனால தான்
மேலே 2 இருந்தால் கீழே வந்து 2.25 வைக்கணும். இது எந்த இடத்துலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெக்கோட ப்ராடை நம்ம எந்த இடத்துலேருந்து எடுக்கிறோமோ நெக்கோட ப்ராட் என்ன இருக்கோ அதே அளவு தான் நம்ம ஃப்ரண்ட்லேயே நம்ம வந்து வைக்கணுங்க. ஓகேங்களா? இப்போக்கா நம்ம ஃப்ரண்ட்டில் மெயின் டாட்டுக்கு வந்து வருவோம். நம்ம ஃப்ரண்ட்டோட நம்ம பேக்கோட அளவு வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம்? பேக்கோட அளவு வந்து 13 இன்ச்சு வந்து நம்ம வந்து எடுத்துருக்குறோம் இல்லைங்களா? 13 இருந்தாக்கா நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு வந்து ஃப்ரண்ட்டோட அளவு வந்து நம்ம வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு வந்து இருக்கணும். 12 இன்ச்சு வந்து எடுத்துக்கலாங்க்கா. இந்த 12 இன்ச்சில் நிப்பல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்கக்கா, டாட் பாயிண்ட்டு. அது வந்து உங்களுக்கு 9 இன்ச்சும், கீழே இருந்து உங்களுக்கு டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சாகவும் பிரிச்சுக்கலாங்க்கா. நம்ம இது எந்த இடத்துலேருந்து எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, நம்ம ப்ளவுஸு இருக்குது இல்லைங்களா, பேக்லேருந்து ஃப்ரண்ட்டோட அளவு. நான் இதுதான் அந்த நிப்பல் பாயிண்ட்டோட அளவு வந்து நான் எடுக்க மாட்டேங்க்கா அப்படின்னு நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்கிறப்பே உங்களுக்கு நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இது எப்படி நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நம்ம பேக்கோட உயரத்துலேருந்து ஃப்ரண்ட்டோட உயரத்துக்கு ஒரு 1லேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து கம்மி வந்து வச்சுக்கலாம். 1 இன்ச்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வந்து கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோட உயரத்துக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாங்க. இது ஃப்ரண்ட்டோட உயரம். இப்போ ஃப்ரண்ட்டோட உயரம் ஒரு மார்க் பண்ணிட்டுக்கா, நெக்ஸ்ட்டு நம்ம கீழேருந்து டோட்டல் ப்ளவுஸ் கீழேருந்து நம்ம ஒரு 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். எல்லா ப்ளவுஸுக்குமே 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டுக்கா, நம்ம இப்போ வந்துட்டு கிராஸாக ஒரு மார்க் ஒன்று பண்ணணும். இது நம்ம ஹுப்பட்டி வர மெயின் டாட்டுக்கான அளவு. இப்போ நம்ம நெக்கு டீப்லேருந்து டவுனாக வந்து நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு 4 இன்ச் வந்து இருக்குது. அந்த 4 இன்ச்சு ஹுப்பட்டி சைடு வர சைடில் வந்து நெக் சைடில் வந்து நமக்கு வந்து 1/4 இன்ச்சு வந்து ஜாஸ்தி இருக்கணும். அப்போ நமக்கு 4 இன்ச்சு இருக்குன்னா நமக்கு 2.25 இன்ச்சு மேலேயும் 2 இன்ச்சும் கீழேயும் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த டாட்டோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டாட்டோட அளவு வந்து பார்த்திங்கனாக்கா 2.25 இன்ச்சு இருக்கணும். இது அகலங்கள். இதோட அகலம் வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு தான் வந்து நம்ம வந்து பிடிக்கணும். இது வந்து உங்களுக்குக்கா 2.25 இன்ச்சு ஸ்டாண்டர்டான அளவு எல்லா ப்ளவுஸுக்குமே. இது டோட்டல் அளவு வந்து பார்த்திங்கனாக்கா 4 இன்ச்சு. 4ல் மேலே 2.25 இன்ச்சு வந்து நான் எடுத்துருக்கிறேன், இந்த உப்பட்டியிலேருந்து இது வரலையும். இப்போ நெக்கோட ப்ராடு வந்து பார்த்திங்கனாக்கா 1/2 இன்ச்சு வந்து வச்சுட்டாங்க. நெக்குக்கு வளைவுக்கு வந்து 1/2 இன்ச்சு வச்சுட்டு தான் பேக்கில் 3/4 இன்ச்சு இருக்கணும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 1/2 இன்ச் இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டில் நெக் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்குங்க. அதாவது வந்து ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ப்ராடாக தெளிவாக இருக்கும் சாரீ கட்டுறப்ப. ஓகே, இப்போ இந்த 35 இன்ச்சு செஸ்ட் அளவுக்கு நாம் மெயின் டாட் வந்து எவ்வளோ வந்து வைக்கணும்னா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 3 இன்ச்சு வந்து இருக்கணும். 3 இன்ச்சு எந்த இடத்துல இருந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரலையும் 3 இன்ச் இருக்கணும். டேப் வச்சு இந்த டாட்டோட அகலம் வந்து எடுத்துக்காங்க. 3 இன்ச்சு கிராஸை தான் எடுக்கணும். 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்குவோம். 3 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிட்டுக்கா, அடுத்தது இதுக்கு டாட்டோட அகலம், உள் டாட்டோட அகலம் வந்து எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு இருக்கணும். 2 இன்ச்சில் பாதி வந்து 1 இன்ச்சு. 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம், பேக் சைடு ஷோல்டர் என்னவோ அதே அளவு தான் ஃப்ரண்ட் சைடு ஷோல்டர் வந்து நம்ம எடுக்கணும். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் சைடில் என்ன ஹார்ம் ஹோல் டெப்த் எவ்வளோ எடுத்துருக்குறோம், 5.5 இன்ச்சுனா ஃப்ரண்ட்டுக்கும் அந்த 5.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாங்க. இது ஃப்ரண்ட்டோட ஹார்ம் ஹோல் டெப்த்து. இப்போ ஃப்ரண்ட்டில்க்கா சேஞ்சஸ் இருக்கும். மேலே ஷோல்டர்கிட்ட 3 இருந்தால் ஃப்ரண்ட்டு ஹார்ம் ஹோல்கிட்டையும் அந்த 3 இன்ச்சு தான் வந்து இருக்கணும். அது எந்த இடத்துல இருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெக்லைன் இருந்து 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டு மேலே 3 இன்ச்சு தான் இருக்கணும், கீழே 3 இன்ச்சு தான் இருக்கணும். பேக் சைடில் தான் உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கணும். ஃப்ரண்ட் சைடில் வந்து சேம் தான் நம்ம வந்து வச்சுக்கணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட்டோட அளவுக்கு இதுக்கு நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு மார்க் ஒன்று பண்ணணுங்க. இது என்ன மார்க்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு ஹார்ம் ஹோல் டாட் வந்து நம்ம வந்து எடுக்குவோம். அதனால் நம்ம இந்த இடத்துல ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கணுங்க. எடுத்துகிட்டுக்க நம்ம ஹார்ம் ஹோல் ஸ்கேல் எடுத்துகிட்டுக்க நம்ம இந்த ஹார்ம் ஹோல் ஸ்கேல் வச்சிங்கனாவே உங்களுக்கான அளவு வந்து பர்ஃபெக்டான அளவு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ செஸ்ட்டோட அளவு வந்து நம்ம எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம
9.25 இன்ச்சு வந்து வச்சுருந்தோம் எவ்வளோ பேக் சைடில். இப்போ ஃப்ரண்ட் வந்து 9.5 இன்ச்சுக்கு வந்து வைக்கணும். ஏன் வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் 1/2 இன்ச்சு ஜாஸ்தி வந்து வைக்கிறீங்க, அதாவது வந்து கால் 1/2 இன்ச்சு வந்து ஜாஸ்தி வைக்கிறீங்கனாக்கா நம்ம 1/4 இன்ச்சு ஹுக் பட்டி தைக்கிறப்ப மைனஸ் ஆகும். அப்போ நமக்கு அதே அந்த 9.25 இன்ச்சு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம செஸ்ட் லைனுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க. இது வந்து ரெடி வரத்துக்கான அளவு தையல், சைடில் 1.5 இன்ச்சு மார்ஜினுக்கான அளவு. இப்போ நம்ம அடுத்தது என்ன எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷோல்டருக்கு நேராக மேலே ஷோல்டர்லேருந்து நேர் அளவுக்கு நம்ம இந்த மார்க் ஒன்று எடுக்கணுங்க. இந்த இடத்துல தான் நம்ம வந்து டாட்டோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம டாட்டோட அகலம் வந்து எடுத்துக்கலாம். 1 இன்ச்சஸ். டாட்டோட உயரம் வந்து 9, கீழ் டாட்டோலேருந்து மேலே வரலையும் 3 இன்ச் வந்து கிடைக்குங்க. இப்போ உங்களுக்குங்க ஒரு டவுட் இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு துல்லியமாக நம்ம வந்து அளவு வந்து சொல்லிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 4 இன்ச் இருந்தால் ஆப்போசிட் சைடு வந்து 5 இன்ச் வந்து இருக்கணும். எவ்வளோ இருக்கணும்? 5 இன்ச்சஸ் இருக்கணும் கம்பல்சரி எல்லா ப்ளவுஸுக்குமே. அப்போ தான் நமக்கு பெல்ட்டும் கரெக்டாக இருக்கும், கப்ஸோட ஷேப்பும் கரெக்டாக இருக்கும். நமக்கு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டாட்லேருந்து இந்த டாட் வரலையும் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வந்து ரெடிங்க. ஃப்ரண்ட்டில் 4 இன்ச் இருந்தால் ஆப்போசிட் சைடில் வந்து 5 இன்ச் இருக்கணும். இதோட உயரம் மேலே இருந்து கீழே வரலையும். ஓகேங்களாக்கா? இது டோட்டலு அளவு. இந்த டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்கனாக்கா, அதாவது இந்த ஹைட்டு 3 இன்ச்சு. இது வந்து ஸ்டாண்டர்டாக எல்லா ப்ளவுஸுக்குமே 3லேருந்து 3.25 இன்ச்சு வந்து கொடுக்கலாம். உங்களுக்கு 40 சைஸ்க்கு மேலே போனால் 3.25 இன்ச்சு வந்து வச்சுக்கோங்க. அதுவே 40 செஸ்ட் அளவுக்கு உள்ளே இருந்தால் 3 இன்ச் இருந்தாவே கரெக்டாக இருக்கும். இந்த டாட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குங்க. ஆனால் அந்த 3 இன்ச்சுன்றது வந்து ஸ்டாண்டர்டான்ட்டு 3லேருந்து 3.5 3.25 நான் அனுப்பக்கூடிய சார்ட்டில் வந்து என்னென்ன அளவுக்கு என்னென்ன இருக்கணுன்றது உங்களுக்கு நான் தெளிவாக வந்து நான் உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்றேன் காரணம். ஓகேங்களா? இப்போ நான் ஃப்ரண்ட்டை இன்னொரு முறை நான் வந்து ரிவ்யூ வந்து நான் பண்ணிடுறேன். ஷோல்டருக்கு ஃபஸ்ட்டு 2 மார்க் பண்ணிடுறேங்க்கா. 2 மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட ப்ராட் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், பேக் சைடில் 2.5 எடுத்துருக்குறோம், அதே 2.5 தான் வைக்கிறேங்க்கா. இப்போ கீழே 2.5 மேலே 2.5 இருந்தால் கீழே வந்து 2.25 வைக்கணுங்க்கா. ஃபஸ்ட்டு இந்த கிராஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கிராஸ் மார்க்கிங்லேருந்து 2.25 வந்து வைக்கணும். ஏன் 2.25 வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/4 இன்ச்சு நமக்கு இந்த இடத்துல இருந்து உப்பட்டி சைட்லேருந்து தையல் வந்து போயிடும். அப்போ நமக்கு அந்த 2.5 இன்ச்சு கரெக்டாக வந்து கிடைக்கும். அப்போ நம்ம ஒரு வேளை நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வச்சு மார்க் பண்ணால் நெக்கும் லூஸாக இருக்கும், உங்களுக்கு ஷேப்பும் க்ளோஸாக வந்து வருங்கக்கா. இது செய்யலைன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து வரும். ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே 3 இருந்தால் கீழேயும் 3 இன்ச் வந்து வச்சுக்கோங்க. இந்த ஹார்மோல்கிட்ட இந்த செஸ்ட் அளவு என்ன வருதுக்கா, அந்த இடத்துல தான் உங்களுக்கு அந்த டாட் வந்து பிடிக்கணும். இது 1/4 இன்ச்சு வந்து பிடிக்கணுக்கா. டோட்டல் 1/4 இன்ச்சு இந்த டாட்டோட அகலம். இது நம்ம இந்த செஸ்ட் லைனில் இருந்து உங்களுக்கு டோட்டலாக ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு ஹார்மோல் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கோங்கக்கா. உங்களுக்கு ஹார்மோல் தெத்து பேக் சைடில் 5.5 இன்ச் இருந்தால் ஃப்ரண்ட்லேயுமே உங்களுக்கு அந்த 5.5 இன்ச் வந்து வச்சுக்கோங்கக்கா. செஸ்ட்டோட லூஸ் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருந்து 9.25 வச்சுருக்கிறோம். இப்போ ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா 9.5 இன்ச் வந்து வைக்கிறோம். ஏன் 9.5 இன்ச் வந்து வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 1/4 இன்ச் வந்து கம்மியாகினா நமக்கு அந்த 9.25 இன்ச்சு கரெக்டாக வந்து கிடைக்குங்க. சப்போஸ் வைக்கலைன்னா உங்களுக்கு செஸ்ட்டோட அளவு வந்து உங்களுக்கு 1/2 இன்ச்சு டைட்டாக வந்து வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டல் ப்ளவுஸோட உயரம் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், 13 இன்ச்சு வந்து நம்ம எடுத்துருக்குறோம். ஆனால் இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 12 இன்ச்சு வந்து வச்சுருக்குறோங்க. 12 இன்ச்சு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம எப்படி பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சும் மேலே நம்ம நிப்பல் பாயிண்ட் வந்து 9 இன்ச்சுமாக பிரிச்சோங்க. ரெண்டும் நீங்கள் கூட்டினீங்கன்னா 12 இன்ச்சு வந்து இருக்குங்க. இது வந்து என்ன சைஸ்க்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க தப்பமாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அவங்க வந்து 13லேருந்து 13 இன்ச்சு இருந்தால் இந்த டாட்டோட உயரம் வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். அதுவே 14 இன்ச்சு இருந்தாக்கா ஒரு 9 இன்ச்சு இந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட் வந்து தெரியும். அதுவேக்கா ஹுக் பட்டி சைடில் 4 இன்ச்சு இருக்குன்னா இதை 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 2 இன்ச் வரும். 2ல் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு நெக் சைடில் ஜாஸ்தி இருக்கணும், கீழே கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த டாட்லேருந்து இந்த டாட் வந்து உங்களுக்கு 2.5 இன்ச்சு கேப் கிடைக்கும். இந்த டாட்லேருந்து இந்த டாட்டுக்கு வந்து உங்களுக்கு 1.25 இன்ச்சு அந்த விட்த் வந்து கிடைக்குங்க. அப்போ தான் நமக்கு அந்த கப் ஷேப் வந்து ஷார்ப்பாகவும் இல்லாமல் ஃப்ளாட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக வந்து உங்களுக்கு உட்காரும். அதாவது வந்துட்டு உங்களுக்கு கிராஸ் போடுற ஃபீல் வந்து நான் சொல்கிற அந்த கப் ஷேப்பில் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து உட்காரும். இதோட அகலம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 3 இன்ச்சு வந்து வைக்கணும். இந்த 3 இன்ச்சு எந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஷோல்டருக்கு என்ன அந்த 3 இன்ச்சு வைக்கிறோமோ அதே அளவு தான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து வைக்கிறோங்க. இந்த டாட்டோட அகலம் வந்து ஸ்டாண்டர்டாகவே நம்ம
இந்த 2 இன்ச்சஸ் வந்து வச்சுக்கலாங்க. என்ன சைஸ் வரலைன்னா அப் டு 40 இன்ச்சு செஸ்ட் அளவு அதாவது வந்து வச்சுக்கலாங்க. அதுவே கொஞ்சம் ப்ரெஸ்ட் சைஸ் ஏதாச்சும் மாறினா தப்பமாக இருந்தாங்கன்னா 2 இன்ச் வந்து வச்சுக்கலாம். அப்போ இது எப்படி நம்ம வந்து கெஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரண்ட்டில் வந்து 4 இன்ச் இருந்தால் ஆப்போசிட்டில் வந்து 5 இன்ச் வந்து வந்துடுங்க. ஓகேங்களா, இதுதான் அளவுங்க. இந்த ஹார்மோல் டாட் வந்து இந்த சென்டரில் தான் நம்ம வந்து எடுக்கணும். அந்த சென்டரில் எடுக்கிற பட்சத்தில் தான் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஹார்மோல் வந்து கரெக்டாக வந்து உட்காரும். இப்போ வந்து பெல்ட் வந்து பார்த்துடலாங்க. ப்ளவுஸில் வந்து பெல்ட் வந்து பார்க்கலாம். இந்த பெல்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து தையலுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த கிராஸ் மார்க் வந்து பண்ணணும். கிராஸாக ஒரு 1/4 இன்ச்சு கீழே வந்து கிராஸ் வந்து எடுக்கணும். இது எதுக்கு நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கிராஸ் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டில் வந்து நீங்கள் பெல்ட் வந்து தைச்சிங்கனாக்கா நீங்கள் உங்களுக்கு இந்த வேஸ்ட்டு கிட்ட வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது முன்பக்கம் லைட்டாக அந்த பட்டி தூக்கிட்டுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஃபோல்டிங் ஆகிற மாதிரி இருக்கும், பெல்ட்டு உங்களுக்கு அந்த இடத்துல சுருக்கு வர மாதிரி இருக்குங்க. அதனால் இந்த கிராஸ் வந்து எடுக்கணும். இந்த கிராஸ் எடுக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரிங்கிள் எதுவுமே இருக்காது, வேஸ்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் பக்கம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது. இப்போ வேஸ்ட்டோட அளவுக்கு வந்து வந்துடணுங்க. இப்போ வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 30 இன்ச்சு வேஸ்ட் வந்து நம்ம எடுத்தோம். இதை வந்துட்டு நம்ம டிவைட் பை 2 பண்ணோம். 15 இன்ச்சு வந்தது. இது 2 இன்ச்சு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அப்போ 17 இன்ச்சு. நம்ம பேக் சைடில் 17 இன்ச்சு வந்து நம்ம எடுத்தோம். 30ல் 17 போயிட்டால் எவ்வளோ இருக்குது? 13 இன்ச்சு இருக்கும். 30ல் 17 போயிட்டால் 13 இன்ச்சு இருக்குதுக்கா. 13 டிவைட் பை 2 பண்ணால் 6 இன்ச்சு. இதுதான் ஃப்ரண்ட்டோட அளவுங்கக்கா. நான் சொல்கிறது எல்லாமே துல்லியமாக இருக்கும், செக் பண்ணுங்கள். 6 இன்ச்சுக்கா. இப்போ 6 இன்ச்சு இருக்குன்னா நம்ம 1/4 இன்ச்சு பெல்ட் தைக்கிறப்ப 1/4 இன்ச்சு மார்ஜின் சேர்த்துக்கிட்டு நம்ம 6.75க்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். இது வேஸ்ட்டோட அளவுங்கக்கா, ஃப்ரண்ட் பெல்ட்டோட அளவு. இதுக்கு வந்து கிராஸை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். சைடில் 1.5 இன்ச்சு தையலுக்கு வந்து விட்டுறணும். இந்த தையலுக்கு என்ன அளவு விட்டுறோமோ அதே அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட் பக்கம் தையலுக்கு வந்து விடலாம். ஓகே, இப்போ நம்ம பெல்ட் அளவு என்ன கால்குலேஷன் தான் நம்ம பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பெல்ட்டோட அளவு கீழே இருந்து 3.25 இன்ச்சு வந்து வைக்கணும். 3.25 இன்ச்சு வந்து வச்சுட்டுக்கா. இப்போ இதோட அளவு வந்து நம்ம எவ்வளோ வச்சுருக்கிறோம்? 3 இன்ச்சு. 1/4 இன்ச்சு நம்ம மார்ஜினுக்கு வந்து சேர்த்துக்கிட்டு 3.25க்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். மார்க் பண்ணிட்டுக்கா. இப்போ இதுதான் அளவு நமக்கு, இதுதான் மிடில் பெல்ட்டு. இது வந்து 3.25 வந்து இருக்குங்களா? இப்போ இந்த இடத்துல எவ்வளோ இருக்கணும்? 2 இன்ச் இருக்கணும். 2 அல்லது 2.25. இந்த 2.25க்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். 2.25 இன்ச்சு 1 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வந்து வச்சுக்காங்க. ஓகே, ஆப்போசிட்டில் வந்து நம்ம எவ்வளோ நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் 3 இன்ச்சு வந்து வைக்கணும். 3 இன்ச்சு கீழே 1/4 இன்ச்சு மார்ஜின் விட்டுட்டு மேலே நம்ம ஒரு மார்க் பண்ணிட்டுருக்கோம். நம்ம நீங்கள் ஹார்மோல் ஸ்கேல் இருந்தால் ஸ்கேல் எடுத்து மார்க் பண்ணுங்கள். ஸ்கேல் இல்லாதவங்க நீங்கள் ஸ்கேல் இருந்தால் ஹார்மோல் ஸ்கேல் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பெல்ட் வந்து மார்க் பண்ணுறது பாருங்கள். அந்த ஷேப் வச்சுட்டு ஹார்மோல் ஸ்கேல் வச்சுட்டு மார்க் வந்து எடுத்துக்கலாம். அதே ஸ்கேலுக்கு நீங்கள் அப்படியே நீங்கள் உள்பக்கமாக எடுத்திங்கன்னா பெல்ட்டோட ஷேப் நீங்கள் மேலே எட்ஜில் இருந்து இந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். பாருங்கள் பெல்ட்டோட ஷேப்பு. உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த மிடில் இருக்கிறத மட்டும் நான் அடித்து எடுத்துறேங்க. இதுதான் பெல்ட்டோட அளவுங்க, இதுதான் ஷேப்பு. இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு செகண்ட் மார்க்கில் இருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட் வந்து நம்ம வந்து எடுக்கணும். இந்த ஷேப்பு பெல்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து உட்காருங்க. இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6.5. நான் டோட்டல் மெஷர்மெண்ட் வந்து 8.5 இன்ச் வந்து வச்சுருக்கிறேன். சீம் அளவோட சேர்த்து இதுவும் கரெக்டாக வந்து உட்காருமா அப்படின்றது வந்து செக் பண்ணிக்கலாம்க்கா. இப்போ இது ஒரு 5 ப்ளஸ் இது ஒரு 3 இன்ச்சுக்கா. 5 3 8 இன்ச் இருக்குது. அப்போ நம்ம பேக் சைடு வந்து அந்த 8 இன்ச் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாங்க. எந்த இடத்துல இருந்து செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருந்து இது வந்து 1/4 இன்ச்சு தையலுக்கு வந்து விட்டுருங்கக்கா. அது 1/4 இன்ச்சு ஃபோல்டிங்கில் போயிடும். நீங்கள் மேலே வச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இந்த பெல்ட் எடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பெல்ட் வந்து பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் வந்து இருக்குங்க. அதுதான் பாருங்கள், இது ஒரு 3 ப்ளஸ் இது ஒரு 5 8 இன்ச் இருக்கா. இது 1/4 இன்ச்சு நம்ம ஃபினிஷிங் வந்து பண்ணி உள்ளே மடித்து வந்து தைச்சிருவோம். இப்போ இதுலேயும் இந்த இடத்துல 1/4 இன்ச் வந்து மார்ஜின் போனால்
நமக்கான அளவு வந்து 8 இன்ச்சு கரெக்டாக இருக்க பாருங்கள். இந்த மார்க்கிங் இதுதான் அளவு நம்ம ஸ்லீவ் தைக்கிறப்ப. இந்த மார்க்கிங் டு இந்த மார்க்கிங் வந்து தைச்சிங்கன்னா 8 இன்ச்சு கரெக்டாக வந்துருக்குங்க. நான் சொல்லி கொடுத்துருக்குற அளவு. ஒரு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் ஃபோல்டிங்க்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம்க்கா. ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஓப்பன் வர மாதிரி ஸ்லீவ் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிட்டு ஸ்லீவோட லூஸ் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், 12 இன்ச்சு. 12ல் பாதி 6 இன்ச்சு. அப்போ நம்ம 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கும் ஆப்போசிட் சைடில் ஒரு 6 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு 6 12 6ல் பாதி 12ல் பாதி 6 இன்ச்சு. 6 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டுக்கா சென்டர் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்காங்கக்கா. சென்டர் ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு ஸ்லீவ் லென்த் வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்குறோம், ஸ்லீவோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எடுத்துருக்கக்கூடிய லென்த் வந்து 6 இன்ச்சு. இப்போ 6 இன்ச்சு இருக்குன்னா நாம் இப்போ இதுக்கு 6.25 இன்ச் இருந்தால் போதும். சீம் அளவோடு சேர்த்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கலாங்க ஸ்லீவுக்கு. இது மேலே மார்க்கிங் ஒன்று பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் நான் சொல்கிறது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. யாரும் எந்த கிளாஸில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அக்கா பாருங்கள், ஹார்மோல் டெப்த் வந்து எவ்வளோ வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஷோல்டர்லேருந்து ஹார்மோல் இறக்கம் வந்து 3.5 இன்ச்சு. 3.5 இன்ச்சு ஷோல்டர்லேருந்து மேல் லைன்லேருந்து ஒரு 3.5 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹார்மோல் இறக்கத்துக்கு தான் இந்த 3.5 இன்ச்சு, இந்த 3.5 மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு நம்ம ஹார்மோல் வந்து நம்ம எவ்வளோ வச்சுருக்குறோம், ஹார்மோல் இறக்கம் வந்து 5.5 இன்ச்சு வந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா. 5.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 1.5 இன்ச் வந்து சேர்த்திக்கணும். அப்போ நமக்கு எவ்வளோ வருது, 7 இன்ச்சு வந்து வருங்கக்கா. இந்த 7 இன்ச்சு நம்ம இந்த இடத்துல வந்து வைக்கணும். எந்த இடத்துல வந்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் சைடில் வந்து 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். 5.5 இன்ச்சு டவுன் வந்து வச்சுருந்தேங்க்கா. 5.5 இன்ச்சு ப்ளஸ் நம்ம 1.5 இன்ச்சு சேர்த்தோன்னா 7 இன்ச்சு வரும். 7 இன்ச்சு தான் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு நான் வந்து 7 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கிறேங்க்கா. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோல் சுற்றளவுக்கு வந்து கரெக்டாக வந்து வரணுன்றதுக்கான கால்குலேஷன் தான் அது. ஸ்லீவ் வந்து 6 இன்ச்சு, கீழே வந்து நம்ம வந்து 7 இன்ச்சு வந்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம ஸ்லீவ் லூஸ்லேருந்து ஹார்மோல் இறக்கத்துக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிடலாம். சைடில் 1.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிடலாம். இதுவும் சேம் தான். நான் ஓப்பன் பண்ணுற ஸ்லீவ் மாதிரி உங்களுக்கு நான் வந்து போட்டு காட்டிகிட்ருக்கேன். மார்க் பண்ணிட்டுக்கா. நெக்ஸ்ட்டு நம்ம ஹார்மோல் ஷேப் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 இன்ச் வரலையும் நம்ம வந்து விட்டுட்டு ஹார்மோல் ஸ்கேல் வந்து எடுத்துக்காங்கக்கா. ஹார்மோல் ஸ்கேல் எடுத்துகிட்டு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். கரெக்டாக்கா நம்ம ஹார்மோல் தெத்தி எந்த இடத்துலேருந்து அந்த ஹார்மோல் இறக்கம் வந்து வருதோ அந்த இடத்துலேருந்து அந்த ஸ்கேல் வச்சுக்காங்க. ஸ்கேல் வச்சுட்டுக்கா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. அதே ஸ்கேலை நீங்கள் உள்பக்கமாக திருப்புங்க. உள்பக்கமாக திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட ஸ்கேல் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும். அதே ஸ்கேலை நீங்கள் மறுபடியும் இன்னொரு முறை உள்பக்கமாக திருப்பி போட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டோட ஸ்லீவ் வந்து ரெடிங்க. இது ஃப்ரண்ட் பக்கம் ஸ்லீவ். நீங்கள் இதே ஸ்கேலுக்கு நம்ம இது பேக் சைடு சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து போட்டு காட்டுறேன். இது வந்து பேக் பக்கங்க. இப்போ நமக்கு ஹார்மோல் சுற்றளவு வந்து எவ்வளோ வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரலையும் 8 இன்ச்சு வந்து வரணும். நம்ம எடுத்துருக்கிறது வந்து 15 இன்ச்சு ஹார்மோல் வந்து நம்ம எடுத்துருந்தோங்க. 15 இன்ச்சு ஹார்மோல் எடுத்திருந்தோம். 1 இன்ச்சு வந்து சேர்த்திட்டிங்கன்னா 16 ஆகும். 16 டிவைட் பை 2 பண்ணால் 8 இன்ச் வரும். 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒன்ஸ் நீங்களே பாருங்கள். நான் டேப் எதுவுமே ஷேப் வந்து எடுக்கலைங்க. டேப் எடுத்துகிட்டேன். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து 8 இன்ச் இருக்குது. நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்ப கரெக்டாக பாதி 8 இன்ச் வரும். ஃப்ரண்ட்லேயும் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் வந்து வருங்க. இதுதான் ஹார்மோலோட கால்குலேஷன். இதுதான் நான் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோல் கால்குலேஷனுங்க. இது வரலையும் யாருமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை வந்து சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் பார்த்து கற்றுக்கலாங்க்கா. இது ஒன்றும் ரிஸ்க்கான வேலையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்கலாங்க்கா. எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன், கவலைப்படாதீங்க. ஸ்லீவ் பாருங்க. நமக்கு இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறப்ப 8 இன்ச்சு வந்து வரும். ஓகேங்களா? அதே 8 இன்ச்சு தான் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து வருது. அது கால்குலேஷன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோல் அளவு வந்து 5.5 இன்ச்சு வச்சுருந்தோம் ப்ளஸ் 1.5 இன்ச்சு சேர்த்து இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வந்து நம்ம வந்து வைக்கணுக்கா. ஹார்மோல் டவுன் கிட்ட நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம ஹார்மோல் டெப்த் வந்து 3.5 இன்ச்சு வந்து வைங்க. வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 8 இன்ச்சு
பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும். இது நான் வந்து 35 இன்ச்சு செஸ்ட் அளவுக்கு வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேங்க. இதுவே வந்துட்டு உங்களுக்கு பெரிய சைஸ் அளவாக இருந்தால் எப்படி அப்படின்றது உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட் கால்குலேஷன் வந்து நான் தெளிவாக வந்து உங்களுக்கு நான் வந்து என்னைக்கு அனுப்புறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா மண்டே வந்து உங்களுக்கு நான் வந்து அமுச்சு விடுவேங்க. ஓகேங்களா? இப்போ வந்து